35 வயதாகியும் திருமணம் முடியாத ஆணின் மனநிலை சிக்கலானது. அடுத்தவர் வாழ்க்கையுடன் ஒப்பிடும்போது வருத்தம், மனவெறிப்பு உருவாகிறது. ஆனால் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கவும் வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கவும் முயற்சிக்கின்றனர். புத்துணர்வுடன் வாழ்ந்து கொள்பவர்களின் ஆசைக்கும் அதீத நம்பிக்கைக்கும் இடையே சமநிலை தேவை. ஒழுக்கமாகிய வாழ்வு மட்டுமே வாழ்தல் அடுத்தவனின் வாழ்க்கையை ஒழுக்கமாக ஆராயும் திறனை வழங்கும். திஷா பதானி ஹாலிவுட்டில் அறிமுகமாகிறார். கெவின் ஸ்பேசியின் படத்தில் திஷா பதானி ஒரு சக்தி வாய்ந்த வேடத்தில் நடிக்கிறார். நள்ளிரவு நேரம் குடிசை வீடு எங்கும் இருள் சூழ்ந்த இடமாக பயங்கர அமானுஷமாக காட்சியளித்தது. வான் சிறப்பை பற்றி வள்ளுவன் தனி அதிகாரத்தை படைத்து வருணவனுக்கு வாரி வழங்கியிருந்தாலும் அவை யாவும் போதவில்லை என்பது போல் தன் கோவத்தை புயலாக காட்டி வெளுத்து வாங்கிக் கொண்டிருந்தார் வருணத்தேவன். புயல் காற்றில் அந்த ஒற்றை குடிசை வீட்டை இப்போது தூக்குவதா இல்லை சற்று பொறுத்து தூக்குவதா என்று வருணதேவனுக்கும் வாயுதேவனுக்கும் இடையே தனியாக போர் நடந்து கொண்டிருந்தது. இறுதியில் போட்டியில் வாயுதேவன் வெற்றி பெற்றுவிட மழையுடன் கூடிய பலத்த காற்றில் வீட்டின் ஒரு பகுதி கூரையை தூக்கி வேறு இடத்தில் வைத்துவிட்டு தான் இருவரும் ஓய்ந்தனர். இதுவே போதும், இதற்கு மேலும் அந்த குடும்பத்தை சோதிக்க வேண்டாம் என்று நினைத்தார்களோ என்னவோ. மழையும் காற்றும் ஒரு சேர குறைந்து விட்டது. அம்மா பயமா இருக்குமா, நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாமா என்று தன் தாயின் உடலை இறுக கட்டி பிடித்து கொண்டு 4 வயது சிறுமி அழ, தாயின் மடியில் 10 வயது சிறுவன் படுத்திருக்க மூவரும் வீட்டின் வளாகத்தில் ஓரமாய் அமர்ந்திருந்தனர். அந்த வீட்டின் சுவர்களும் எஞ்சியிருந்த கூரையும் தான் அவர்களை பாதி நனையாமல் காப்பாற்றிக் கொண்டிருந்தது. ஆம்பளை இல்லாத வீடு அறை வீடு என்பார்கள். ஆனால் இங்கு இருந்தும் இல்லாத நிலைதான். பொறுப்பற்ற தந்தையால் அந்த குழந்தைகளின் வாழ்வில் வசந்தம் என்பதே இல்லாமல் போய்க் கொண்டிருந்தது. என்றாவது ஒரு நாள் இந்த நிலை மாறி வாழ்வில் வசந்தம் வந்துவிடாதா என்று அந்த பிஞ்சு குழந்தைகள் கண்களின் ஏக்கம் கண்டே தாயின் மனதில் தினம் பாரம் ஏறிக்கொள்ளும். எப்போதுமே இருளில் இருந்து பழகியதால் தானோ என்னவோ ஊரே இருளில் மூழ்கி இருக்கும்போது இவர்கள் வீட்டில் போட்டு போல் வெளிச்சம் எரிந்து கொண்டிருந்தது.